ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ரெட்மி ரைட்டிங் பேடுக்குள்ளே என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத உடச்சி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நோட்ஸ் எடுக்கிறதுக்காக. ஸோ நம்ம வந்து அழகாக எழுதலாம், வாட் இஸ் இன்சைட் மீ. இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம், அதனால தான் அப்படி எழுதியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தின்னாகவே இருக்கும். இங்கே ஒரு லாக் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எழுதுனதை வந்து அழிக்க வேண்டாம் அப்படின்னா இது வந்து டெலிட் பட்டனு. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து டெலிட் ஆகாது. அன்லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரைட்டிங் பேடு நம்ம வேணும்னா நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இல்லாட்டி வந்து அழிச்சிக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுது, உள்ளே என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நானும் உடச்சி தெரிஞ்சுக்கிறேன், நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ரைட்டிங் பேடை பொறுத்த வரைக்கும் இதோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து நல்லா பெருசாகவே இருக்கும். மற்ற ரைட்டிங் பேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிடைக்கும், ரொம்பவே வந்து சின்னதாக இருக்கும். அதே மாதிரி குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாலாம் இருக்காது. இங்கே பாருங்கள், பயங்கரமாக வந்து பெண்ட் ஆகும். ஸோ இருந்தாலும் வந்து ஓரளவு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கேருந்து ஓப்பன் பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து பேட்டரியிலேருந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரிக்கு வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த காயின் பேட்டரி தான் போடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பேட்டரி, ஸோ ஒரு காயின் பேட்டரி, அதுக்கான ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா இது நல்லாவே வரும். இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸை உடச்சி இதுக்குள்ளே என்ன காம்பனன்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ண போகிறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த சைடு ஓப்பன் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பெண்ணை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லாட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இப்படி வந்து மாட்டிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதை வந்து ஓப்பன் பண்ணுறது ஈஸி தான் நினைக்கிறேன். அந்த ஸ்லாட்டை தான் தேடிட்டு இருக்கேன். ஓகே, இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸ்க்ரூலாம் எதுவும் கிடையாது, ஜஸ்ட்டு வந்து நம்ம அப்படி தான் ஓப்பன் பண்ணணும் போல். இவ்வளோ தின்னாக இருக்குது. இதுக்குள்ளே எப்படி வந்து இந்த டிஸ்பிளே வச்சுருப்பாங்க, என்ன எலக்ட்ரானிக் காம்பனன்ட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் எனக்கு ஆசை. ஸோ ஒன் சைடு ஓப்பன் பண்ணியாச்சு. லாக் பட்டன் வந்து இங்கே பாருங்கள். இதை பேஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிசிபி போர்டெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டிஸ்பிளேவை பார்த்தாச்சு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா போர்டையும் வந்து நம்ம பார்த்துட்டோம். பேட்ரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் போடுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து எழுதுதான்னு டெஸ்ட் பண்ணிடுவோம். மெலிசா இருக்குது ரொம்பவே டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா. நான் பேட்டரியை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கேன். சக்திவேல். ஸோ சூப்பராகவே எழுதுது. நம்ம வந்து டெலிட் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த குட்டி பட்டன் இருக்குது. இந்த குட்டி பட்டன் தான் பார்த்தீங்க அப்படின்னா டெலிட் வந்து லாக் பண்ணுற பட்டன். ரொம்ப குட்டியான போர்டு தான். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு காயின் பேட்டரி. ஸோ இந்த டிஸ்பிளேயை வந்து ரிமூவ் பண்ணி பார்ப்போம். டிஸ்பிளே எவ்வளோ மெலிசாக இருக்குன்றது தான் முக்கியம். பேப்பர் தின்னாக இருக்குது. இங்கே பாருங்கள், ரொம்ப மெலிசாக இருக்குது. ஸோ இது வந்து ஃபோக்கஸ் ஆகுமான்னு தெரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேட்டரி இல்லாமலே நம்ம எழுதலாம். இந்த டெலிட் பண்ணுறதுக்காக மட்டும் தான் வந்து பேட்டரி தேவைப்படும், வேறு ஒன்றும் இல்லை. போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா 8V1.2 2022 0707 டேட்டெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து எதை மென்ஷன் பண்ணுதுன்னு தெரியல. இதில் சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது. 101 அப்படின்னு போட்டிருக்காங்க. SOOG923 கெப்பாசிட்டர்ஸ் எதுவும் இல்லை, சின்ன சின்ன டிரான்சிஸ்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்டு இருக்குது பேட்டரியிலேருந்து. இங்கே பாசிட்டிவ், இது வந்து டெலிட் பட்டன். 2 கனெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேக்கு போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிசிபியோட ஈஸியாக வந்து கனெக்ஷன் நம்மளே பார்த்துக்கலாம் போல். இப்போ வந்து போர்டை வந்து ரிமூவ் பண்ணி பார்ப்போம், எவ்வளோ மெலிசாக இருக்குன்னு பார்ப்போம். ஜஸ்ட்டு லாக் தான் பண்ணி வச்சுருக்காங்க, பெருசாக ஸ்க்ரூவெல்லாம் எதுவும் போடல. அவ்வளோதான். ஸோ மொத்த ரைட்டிங் பேடும் இவ்வளோ தான் இருக்குது. கீழே ஒரு போர்டு, மேலே ஒரு டிஸ்பிளே, அவ்வளோதான். அதே சைஸுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிசிபி போர்டும் இருக்குது. ரொம்ப மெலிசாக தான் இருக்குது. நம்ம வந்து இதிலே வந்து எழுதலாம். டெலிட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பவர் தேவைப்படும், மற்றபடி ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ வந்து பவர் கொடுத்து டெலிட் பண்ணி பார்ப்போம். பவர் கொடுத்தாச்சு, ஏதாச்சும் எழுதியாச்சு, அவ்வளோதான், காணாமல் போயிடுச்சு. ஸோ ரைட்டிங் பேடுக்குள்ளே என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஒரு டிஸ்பிளே, ஒரு பிசிபி, அவ்வளோதான் இருக்குது. ஸோ ஒரு பேட்டரியை வச்சு இதை ஆப்ரேட் பண்ண போகிறோம், நம்ம எழுத போகிறோம். டெலிட் பண்ணும்போது டெலிட் ஆக போகுது, லாக் பண்ணும்போது லாக் ஆக போகுது, சிம்பிள், அவ்வளோதான். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து அசம்பிள் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அசம்பிள் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள்.
ஆரம்பிப்போமா? ஈஸி தான் நினைக்கிறேன். டப்பு டப்புன்னு முடிஞ்சிருப்ப வேலை. கடுப்பேத்துறார் மயிலாடு. ப்ராப்பராக பழைய மாதிரியே வந்து அசம்பிள் பண்ணிட்டேன். ஸோ எந்த டென்ட்டும் இல்லை. லைட்டாக வந்து வளைஞ்சிருக்குது. முடிஞ்சு. பேட்டரியை போடுவோம், இன்செர்ட் பண்ணுவோம். இப்போ எழுதுறா பார்ப்போம். வெற்றி. ஸோ ஃபைனலி வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண வச்சுட்டோம். ஒன்றும் பெரிய கம்ப சுற்றுற வேலையெல்லாம் கிடையாது. ஸோ ஈஸியாக வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ண உடனே ஒர்க் ஆயிடுச்சு. பாய்.